பென்னி தம்பி எப்படி ஸ்கூல் போறான், வீசிங் இல்லாம இருக்கிறான். அந்த பனி காலத்துல எப்பயுமே நான் ஜிஹெச்ல தான் சார் இருப்பேன். ஓ ஓ பனியில ஸ்பெஷல் கிளாஸ்க்கு 6 மணிக்கு போறான். ஓ 6 மணிக்கெல்லாம் போறாரு. 6 மணிக்கு போயிட்டு 6 to 6 வரான். சரி சரிங்கம்மா. ஆனா நல்லா இருக்கான் சார். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சார். இந்த தலகாணி பாத்தீங்கன்னாக்க நெஞ்சு கிட்ட வைக்கணும். கழுத்து வந்து கீழே தான் இருக்கு, நெஞ்சு கிட்ட தலகாணி வச்சிருக்காங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னாக்க ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூக்குல வந்து பாத்தீங்கன்னாக்க மருந்து விடணும். வணக்கம் நண்பர்களே. பென்னி தம்பிக்கு பாத்தீங்கன்னாக்க 4வது படிக்கும் போது இருந்தே ஆஸ்மா வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது. இது எப்படி சித்த மருத்துவத்தின் மூலமா சரியாச்சு? சரி, இதுக்காக என்னென்ன சிகிச்சைகள் எடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அவருடைய தாயார்கிட்ட நான் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தி. சாந்திமா. தம்பியுடைய பேர் என்னம்மா? பென்னி. இவருக்கு 4வது படிக்கும் போது இருந்தே ஆஸ்மா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது இல்ல? ஆமா சார். அது எப்படி வந்தது? அதுக்காக என்னென்ன சிகிச்சைகள் மேற்கொண்டீங்க? நிறைய இடத்துக்கு போனோம் சார். அது எப்படி வந்ததுன்னு தெரியல. சரி. ஆனா எல்லா இடத்துக்கும் போனோம். ஏன்னா எங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு அது இருக்கு, வீசிங் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப எங்க மூலியமா தான் எல்லாரும் இந்த மருந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க பென்னி தம்பி எப்படி ஸ்கூல் போறான், வீசிங் இல்லாம இருக்கிறான். அந்த பனி காலத்துல எப்பயுமே நான் ஜிஹெச்ல தான் சார் இருப்பேன். ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸா ரொம்ப வச்சு இவனை கஷ்டப்பட்டேன். அந்த மூக்குல விடுறது வித்தியாசமா இருந்தது. இது வரைக்கும் நாங்க மூக்குல எல்லாம் விட்டது எல்லா இடத்துக்கும் போய் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க மருத்துவர்கள்? இது அப்படிதான் இருக்கும், நீங்க மருந்து சாப்பிட்டு அப்படியே குணப்படுத்திக்க வேண்டியதுதான். இதெல்லாம் தீர்வு எல்லாம் யாரும் சொல்லல சார். யாருமே சொல்லல. இப்ப தம்பிக்கு எவ்வளவு வயசு ஆச்சுமா? 15 வயசு தான். இதுக்காக என்னென்ன சிகிச்சை முறைகளை நீங்க மேற்கொண்டீங்க? அதாவது எந்தெந்த டாக்டர்ல பாத்திருப்பீங்க, எவ்வளவு இடத்துக்கு போயிருப்பீங்க? ஆமா சார், எங்க வீட்டுக்காரு இல்லாதால எங்க தம்பி வந்து சென்னையில எங்க பார்க்க முடியுமோ, ஏன்னா அக்காவுக்கு இவன் மட்டும்தானே அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க சார். மாத்திரை எடுத்தா அந்த டோஸ் பயங்கரமா அவனுக்கு இதாகும், மயக்கம் வரும், தாங்க முடியறது இல்ல. அந்த பனி காலத்துல ரொம்ப ஸ்கூலே போக முடியாது. எல்லார்கிட்டயும் திட்டுதான் வாங்குவேன் சாருங்க கிட்ட. ஏன்னா பனி கொஞ்சம் போனாலும் அப்படியே வீசிங் வந்துடும். உடனே புகை வைக்கணும், டெய்லி ஆஸ்பத்திரி போய் புகை வைக்கணும், மருந்து போடணும். 15வது வயசுல இந்த வருஷம் 3 மாசமா வீசிங் இல்லாம நிம்மதியா போறான் சார். பனியில ஸ்பெஷல் கிளாஸ்க்கு 6 மணிக்கு போறான். ஓ 6 மணிக்கெல்லாம் போறாரு. 6 மணிக்கு போயிட்டு 6 to 6 வரான். சரி சரிங்கம்மா. ஆனா நல்லா இருக்கான் சார். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சார். இந்த மருந்த நசியம் சொட்டு மருந்து என் மூலியமா நான் உங்களுக்கு வாங்கி தரேன், அட்ரஸ் சொல்றேன், ஐயா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாரும் கேட்டிருக்காங்க. இவனையும் டெஸ்ட் பண்றாங்க. இன்னும் ஒரு 2-3 மாசம் பாக்கலாம் இரு, அவனுக்கு சரியாகுதா இல்லையா. இன்னமும் அவங்களுக்கு சந்தேகம் தான் இருக்கு. ஏன்னா இன்னும் நாட்கள் ஆகல இல்லைங்களா. ஆமா. ஆனா இவன் அந்த தெளிவா இருக்கான். அந்த நெஞ்சு பகுதியில வீங்கிடும் சார். இந்த இடத்துல வீங்கிடும். இந்த இடத்துல அவர் வீங்குங்களா? ஃபுல்லா வீங்கிடும் ஒரு பக்கம். இந்த இடத்துல சளி வர வீங்கிடும். புகை வைக்கணும், மாத்திரை 2 வேளையும் போடணும். எந்த சாப்பாடு கொடுத்தா வருது, எந்த சாப்பாடு கொடுத்தா வரல தெரியாது சார். ஆனா அது எப்படியா இருந்தாலும் வந்துடும். ஆனா இந்த 3 மாசமா நாங்க நிம்மதியா இருக்கிறோம் சார். எங்க அப்பா வந்து இந்த வீசிங்லயே இறந்து போயிட்டாரு. கடைசி வரைக்கும், அதாவது 70 வயசுல இறந்தாரு. அது வரைக்கும் அவருக்கு வீசிங் இருந்துச்சு. அக்கா ஒரு 50 வயசுல இருக்காங்க, அவங்களும் வீசிங்ல தான் இருக்காங்க. தங்கச்சி இருக்கிற இப்பதான் உங்ககிட்ட அப்ளை பண்ணிருக்கிறேன், மருந்து போயிருக்கு. எல்லாரும் வீசிங்ல இருந்தாங்க. என் பையனுக்கு 15 வயசுலயே உங்களால இல்ல சார். இல்ல, சுத்தமா இல்ல. அவ்வளவுதான் சார். என்ன இல்ல, சித்த மருத்துவத்துல அப்படிப்பட்ட மருந்துகள் நீங்க கொடுத்ததால நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசமா நல்லா இருக்கிறான் சார். நண்பர்களே, இந்த ஆஸ்மா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை இருக்கு. மற்ற மருத்துவத்துல கண்டிப்பா அதுக்கான சிகிச்சைகள் இருக்கு. இப்ப ஆபத்துக்கெல்லாம் இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடனே போய் வச்சுக்கணும். அதே மாதிரி டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுக்கணும். சித்த ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில டாக்டர் கொடுக்குறோம், அதையும் எடுக்கணும். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உணவியல் முறை, வாழ்வியல் முறை, பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவை நம்ம சேர்த்து எடுக்கும்போது இன்னும் சீக்கிரமா நமக்கு ரிகவர் கிடைக்கும். இதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை. அதனால ஒரு மருந்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீங்களா சுயமா போயிட்டு வாங்கி யூஸ் பண்ணிடவே வேண்டாம், சரிங்களா? ஏன்னா படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுடைய அருகில் இருந்தா டாக்டர்களை கன்சல்ட் பண்ணுங்க. அது உண்மையான மருந்தா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அதை உபயோகப்படுத்துறதா அது சரியானதா இருக்கும். இல்லைன்னா பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்காங்க, யாருடைய ஆலோசனை இல்லாம நம்ம தனியா மருந்து எந்த மருந்தும் எடுக்க வேண்டாம், சரிங்களா? இப்ப இந்த நசியம் டிராப் பாத்தீங்கன்னாக்க ஒரு பாரம்பரிய வைத்தியரால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்து. அதே மாதிரி இந்த வலிக்கான பாத்தீங்கன்னாக்க அனைத்து வகையான பெயினுக்கான முப்பு குரு மருந்து. இதை செஞ்சவர் பாத்தீங்கன்னாக்கா சின்னாலப்பட்டி சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய சிவமுருகேசன் ஐயா சித்தர்கள் நடிகார்.
ரொம்ப அற்புதமான மருந்து தயாரிச்சிருக்காரு. இது மாதிரி நிறைய குறு மருந்துகள் இருக்கு. இந்த குரு மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பல ஆராய்ச்சிகள் செய்து அது சக்சஸ் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் அதை நிறைய பேஷண்ட்டுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் குணமானது பின்னாடி தான் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய பாரம்பரிய வைத்தியர்களாகட்டும் சித்தா டாக்டர்களாகட்டும் வெளியே கொண்டு வராங்க. இது மாதிரியான மருந்துகள் தயாரிக்கிற மருந்துகள் கண்டுபிடிச்சி விளைவித்து கொண்டு வர பாரம்பரிய வைத்தியர்களாகட்டும் சித்த வைத்தியர்களாகட்டும் சித்த மருத்துவர்களாகட்டும் அனைவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவர்களா ஃபர்ஸ்ட் நீங்க ஆலோசனை பண்ணுங்க. ஆலோசனை பண்ணி உங்களுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி நோய் நடைமுறைக்கு தகுந்த மாதிரி மருந்துகளுடைய நிலை மாறும், டோசேஜ் மாறும், உங்களுடைய உணவியல் முறை வாழ்வியல் முறை பேலன்ஸ் டயட் இதெல்லாம் மாத்தி ஒரு பேஷண்ட்டை கரெக்டா கொண்டு போகும்போது இந்த நோயில மட்டும் இல்ல எல்லா நோயிலிருந்தும் வெளியே வர முடியும். அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு நிறைய பாரம்பரிய வைத்தியர் சித்த டாக்டர்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் கடைபிடிச்சு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நண்பர்களே, இப்போ அவருடைய மகனுக்கு மருந்து கொடுப்பாரு. இங்க பாருங்க, இங்க தலகாணி வச்சிருக்காங்க. இந்த தலகாணி பாத்தீங்கன்னாக்க நெஞ்சு கிட்ட வைக்கணும். கழுத்து வந்து கீழே தான் இருக்கு, நெஞ்சு கிட்ட தலகாணி வச்சிருக்காங்க. இப்போ அம்மா பாத்தீங்கன்னா எத்தனை சொட்டு விடுறாங்கன்னு நம்ம கேட்கலாம். எத்தனை சொட்டு விடுவீங்கம்மா? இதுல ஒரு சொட்டு இதுல ஒரு சொட்டு சார். இறங்கலனாக்கா திருப்பி ஒரு சொட்டு. ஒரு சொட்டு. ஓ, தொண்டையில அந்த டேஸ்ட் வரலனா திருப்பி ஒரு சொட்டு விடணும். சரி, நீங்க தான் ரெகுலரா விடுறது இல்ல? நான் தான் ரெகுலரா விட்டுறேன். ரெண்டு சொட்டு மேல விட கூடாது இல்லையா? டாக்டர் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா. ஓகே, இப்ப விட்டு காமிங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னாக்க ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூக்குல வந்து பாத்தீங்கன்னாக்க மருந்து விடணும். ஓகே ஓகே. இப்போ தொண்டையில இறங்குதுங்களா? டேஸ்ட் தொண்டையில இறங்குதுங்களா? லைட்டா இறங்குது இல்லையா? இப்போ இது மாதிரி எவ்வளவு நேரம் இருப்பீங்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருப்பீங்க இல்லையா? அம்மா, இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை முறை விடுவீங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காலையிலயும் நைட்டு விட்டேன் சார். தூங்க போகும்போது விட்டுருவேன். அப்படியே இது இப்படி விடுறோமா, இந்த தலைக்காணி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி ஒரு 2 நிமிஷம் அதுக்கு அப்படியே திரும்பி அப்படியே தூங்கிடுவான் சார். காலையில வந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பிடுவான் சார். சரி சரி சரி. ரெண்டு வேளை. இப்ப ஆரம்பத்துல மட்டும் ஒரு 2 வாரம் 2 வேளை விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நைட் மட்டும் தான் விட்டீங்க. அதாவது ஓரளவுக்கு நல்ல குணமான பிள்ளை கம்மி பண்ணிக்கிறீங்க. ஆமா ஆமா. ஏன்னா தும்புறோம். ஆரம்பத்துல வந்து ரொம்ப தும்பல் சளி எல்லாம் வெளியே வந்தது. ஓஹோ. ஒரு வாரம் சளி வெளியே வந்துச்சு. அப்படிங்களா? எனக்கு அப்படிதான். இப்ப சுத்தமான சளி எல்லாம் இல்ல? இப்பெல்லாம் சுத்தமாவே இல்ல. 2 வாரத்துக்கு அப்புறம் சளியா எதுவுமே வரல. எதுவும் இல்ல இல்லீங்களா? இப்போ இந்த தலகாணி எப்படி எடுப்பீங்க? காமிங்க. இப்படி எடுத்துட்டு சூப்பர். 5 நிமிஷம். இப்படி ஒஞ்சிருச்சு படுக்கணும். ஓகே. அப்புறமா திருப்பி எழ சொல்லலாம், எழுந்துக்கலாம். இப்படிதான் மருந்து விடணும். நண்பர்களே, நல்லா தெளிவா அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய மகனுக்கு மருந்தை விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்படிதான் நம்ம வீடியோல காமிச்சிருப்போம். அதே மாதிரி எந்த மருந்துமே நீங்க சுயமா எடுத்துட வேண்டாம். படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் மூலமா நம்ம கொடுக்குற இந்த மருந்துகள் டாக்டருடைய ஆலோசனை படி தான் எடுக்கணும். அதே மாதிரி இல்லைன்னா அருகில் இருக்கிற சித்தா டாக்டர்களையோ இல்ல பாரம்பரிய வைத்தியர்களையோ நாடி இந்த மருந்து உண்மையா வேலை செய்யுமா, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி நீங்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப அற்புதமா இந்த மருந்து வேலை செய்யும். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா மருத்துவ ஆலோசனை படி இது மாதிரி மருந்துகள் நல்ல மருந்துகள் இருக்கு, தேடி பிடிச்சி வாங்கி அதை மருத்துவ ஆலோசனை படி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க.